எப்பவுமே மக்களிடையில இந்த மூவியோட ஆக்சுவல் விக்டிம் வந்து குந்தன் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படும். பட் டீப் டவுன்ல போனாதான் தெரியும் ஒன்று வந்து பிந்தியா, இன்னொன்று வந்து ஜோயா. இவங்க தான் ஆக்சுவலி இந்த மூவியோட விக்டிம்ஸ்னு சொல்லி. அண்ட் இன்னொரு இடத்துல வந்து இன்னும் நம்ம பார்த்தோன்னா முரளி கேரக்டருக்கு கூட நிறைய டெப்த் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அவன் ஃப்ரெண்டு, அவனோட சொந்த தங்கச்சி ஒரு ஃபோட்டோஷாப்பில் போய் அவளோட ஃபோட்டோஸை வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க ஜோயாவோட கல்யாணத்தை வந்து தடுக்கிறதுக்காக. என் சொந்த தங்கச்சியோட ஃபோட்டோ தான் அப்படி இருக்குன்னு கூட பார்க்காம பண்ணுடான்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு அவன் உயிரே கொடுக்குற அளவுக்கு முரளி அந்த கேரக்டரில் இருப்பான். ஆனால் கடைசியில் அவனே தான் சொல்லுவான், செத்துரு குந்தன், என்னால் உன்னை பார்க்க முடியாது. அவனோட ஃப்ரெண்டோட ப்ரெசன்ஸை எவ்வளோ ஒருத்தன் எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அவனே வாயை திறந்து சொல்ற அளவுக்கு குந்தனோட அந்த பாய்சனஸ் எல்லாரையும் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிடும். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் பிந்தியாவுமே வந்து லாஸ்ட்ல ஒரு லைன் சொல்வா, என் குந்தனால இந்த பெயின் எடுக்க முடியாது, என் குந்தனால இந்த வலி எடுக்க முடியாது, அவன் எந்திரிக்க சொல்லு ஜோயா அப்படின்னு சொல்லுவா. அதுதான் உண்மை. ஜோயாவோட குந்தனால மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங்னஸை கேரி பண்ண முடியும். பிந்தியாவோட குந்தனால அப்படி இருக்கவே முடியாது.